எங்க வீட்ல எல்லாருக்குமே இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை பழத்தோட பைத்தியம் புடிச்சிச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் வரும்போது ஒரு 2, 3 தான் எடுத்துட்டு வருவாரு. இவங்க குடுத்தாங்க, அவங்க குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அத மட்டும் பால் ஊத்தி ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மரத்தில காய்ச்சி கீழ வந்து கொட்டி போகுது அப்படின்றதுக்காக, அவங்க வீட்லேருந்து மாமியார் இப்போ வாரத்தில 2, 3 முறை வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க நெறைய பழம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கடி வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காய் வந்து பார்த்தீங்கன்னா, பழுக்கிறதுக்காக வச்சிருந்தோம். ஆனா அது வந்து பழுக்கவே இல்ல. கொஞ்சம் காய்வாட்டாவே இருந்தது. ரொம்ப பழுக்கல. அதனால அதை சின்ன சின்னதா கட் பண்ணி, வெல்லம் வந்து சேர்த்துட்டு நம்ம இந்த மாரி வந்து கலறி விட்டுட்டே இருந்தா, அது நல்லா வந்து வெந்து ஒரு பக்குவத்துக்கு வந்து அல்வா மாரி வரும். இந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இறக்குற ஸ்டேஜ்ல நெய் ஊத்தி இறக்கலாம். சில பேர் தேங்காய் துருவி சேர்ப்பாங்க. இல்லைன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்ப்பாங்க. நாங்க வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கல. இத வந்து நம்ம அடையிலலாம் கூட வந்து நடுவுல வச்சு செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.